வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே ப்ரொமோஷனுக்காக போன ஆண் பாவம் பொல்லாதது டீம் 2 க்ளூ வந்து கொடுத்துருக்காங்க. எதை பற்றி அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா, பிக் பாஸ் கண்டஸ்டன்ட்ஸ்க்கு இந்த சீசன் எப்படி போகுதுன்ற ஒரு க்ளூ. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, செகண்ட் வந்து இந்த படத்தில் ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது, அது என்ன அப்படின்ற மாதிரி ரியோ வந்து சொல்கிறாரு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பிக் பாஸ் கண்டஸ்டன்ட்ஸ்க்கு என்ன சொல்ல விரும்புகிறாங்கன்னு பார்த்திங்க அப்படின்னா, ஒரு சில விஷயங்கள் வந்து சொல்கிறதுக்கு முன்னாடி விஜய் பார்வதி எங்களுக்கு ஏதாவது ஒரு இன்புட் சொன்னீங்கன்னா எங்களுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதெல்லாம் ஒன்றும் சொல்ல முடியாது அப்படின்றப்ப நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா டிஸ்கஸ் பண்ணுறாங்க. இந்த மீன் டைம் விக்னேஷ்காந்த் வந்து ஒரு விஷயம் வந்து ஷேர் பண்ணுறாரு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஷோவை அவங்க சொந்தக்காரங்கிட்ட கூட ஃபோன் பண்ணி பேசுகிறாங்களா இல்லை பார்க்குறாங்களா என்னன்னு தெரியல, பட் விடாமல் பார்க்குறாங்க அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷனை வந்து சொல்லுவார். விச் மீன்ஸ் இந்த சீசன் அந்தளவுக்கு சுவாரஸ்யமாக போகுது அப்படின்ற மாதிரி உள்ளே இருக்கிற கண்டஸ்டன்ஸ் எல்லாம் வந்து அதை புரிஞ்சுக்கிட்டாங்க. இது போதும் அப்படின்ற மாதிரி எல்லாருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா கைத்தட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. உடனே வந்து ஓகே பிக் பாஸ் எதுவும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு அப்படின்ற மாதிரி ரியோ பக்கத்தில் உட்காந்து சைக்கிளில் காமிச்சிட்டு இருந்திருப்பாரு. பட் கடைசியாக மழுப்பிடுவாங்க, நாங்கள் நிறைய விஷயம் சொல்லுவோம், அதில் எது உண்மையோ நீங்கள் அதை எடுத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி ரியோ வந்து சொல்லிட்டு இருந்திருப்பாரு. ஸோ விடாமல் பார்க்குறாங்க இந்த சென்ஸ் அந்தளவுக்கு சுவாரஸ்யமாக நீங்கள் விளையாடுறீங்க அப்படின்றத வந்து மீன் பண்ணுது அப்படின்ற மாதிரி எல்லா கண்டஸ்டன்ஸும் வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க. அது வந்து ஒரு பூஸ்டாக கூட அவங்களுக்கு இருக்கலாம். எஸ், ஒன்று. செகண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா, ரியோ வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தோட ஸ்பெஷாலிட்டி ஒன்று இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் வந்து சொல்லுவார். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த பர்டிகுலர் ஆண் பாவம் பொல்லாதது டீம் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி அவர் நடித்த ஜோ படத்துலேருந்து பாதி பேர், அதுக்கப்புறம் பிளாக் ஷிப் டீம்லேருந்து பாதி பேர் அப்படின்ற மாதிரி ஒரு காம்பினேஷன் வந்து சொன்னார். இந்த 2 டீமும் எனக்காக இந்த படத்தில் ஆண் பாவம் பொல்லாததில் இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஜோ படத்துலேருந்து பார்த்தீங்கன்னா எடிட்டர், இந்த படத்துக்கான எடிட்டர், மியூசிக் டைரக்டரும் வந்து ஜோ பட மியூசிக் டைரக்டர் தான் இந்த படத்தோட டைரக்டர். அதுக்கப்புறம் ஹீரோயினும் வந்து பார்த்திங்கன்னா ஜோ படத்தோட ஹீரோயின் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார். ஃப்ரம் பிளாக் ஷிப் டீம் வந்து பார்த்திங்கன்னா விக்னேஷ்காந்த் வந்து ஒரு செகண்ட் ஹீரோவாக நடிக்கிறாரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார். அதுக்கப்புறம் வந்து டேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா பிளாக் ஷிப் டீமில் இருந்து தான் வராங்க, அண்ட் தென் ரைட்டர் அப்படின்றது வந்து அவங்க சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி படத்தை பற்றின க்ளூவும் அண்ட் தென் பிக் பாஸ் சீசன் எப்படி போகுது அப்படின்ற க்ளூவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெடியாக போட்டு உடச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். இதுக்கப்புறம் பிக் பாஸ் கண்டஸ்டன்ஸோட கேம் எப்படி என்னவா இருக்க போகுது அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரியான பிக் பாஸ் அப்டேட்ஸ்க்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் கைஸ், பாய்.